வணக்கம். முதலில் இந்த கச்சத்தீவு பிரச்சனை தொடர்பாக தொடர்ந்து தகவல் பெறும் உரிமை சட்டம் மற்றும் பிரதமரின் ட்விட்டர், வெளியுறவுத்துறை செயலாளர் ஜெய்சங்கரின் மறுப்பு என தொடர்ச்சியாக இந்த கச்சத்தீவு பிரச்சனையை இப்போது எழுப்புவதற்கு என்ன பின்னணி சார்? அதாவது பாஜகவினுடைய தோல்வி பயமே இதன் மூலமாக வெளிப்படுகிறது. கச்சத்தீவு பிரச்சனை என்பது 1974 நடைபெற்ற ஒன்று. அந்த கச்சத்தீவு கொடுக்க வேண்டும் என்று மத்திய அரசு முடிவெடுத்த போதே அன்றைக்கு ஆட்சியில் இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் சட்டமன்றத்திலேயே அது கண்டன தீர்மானம் போட்டு அனுப்பி வைத்தது எல்லோருக்கும் தெரியும். அதே போல ஆட்சியிலே இருந்து தீர்மானம் போட்டதோடு நிறுத்திவிடவில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கச்சத்தீவை மீட்பதற்காக கண்டன கூட்டங்களை, மத்திய அரசு எடுத்த கண்டன கூட்டங்களை தமிழ்நாடு பூராவிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நடத்தப்பட்டது. அவ்வாறு நடைபெற்ற கூட்டத்தில் நானே விழுப்புரத்திலே அன்றைய அமைச்சர் ஓ.பி. ராமனோடு கலந்து கொண்டேன். இது யார் யார் எங்கெங்கே கலந்து கொள்வார்கள் என்று முரசொலி பட்டியல் வெளியிடப்பட்டு நடைபெற்ற ஒரு கூட்டம் 50 ஆண்டுகளுக்கு முன்னாலே நடந்தது. அதற்கு பின்னாலே ஆட்சி கலைக்கப்பட்டு எமர்ஜென்சி நேரத்தில் இந்த கச்சத்தீவு பிரச்சனை எழுந்தது என்பது எல்லோருக்கும் தெரியுது. பல முறை கலைஞர் பதில் சொல்லிவிட்டார். அதற்கு பின்னால் இந்த நம்முடைய முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் பதில் சொல்லிவிட்டார். ஆக இந்த பிரச்சனை 10 ஆண்டு காலமாக தமிழகத்திற்கு மோடி எதுவுமே செய்யவில்லை என்று மக்கள் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். குறிப்பாக வெள்ள நிவாரண நிதிக்கு தமிழ்நாடு இதுவரையிலும் பார்க்காத அளவுக்கு ஏற்பட்ட ஒரு வெள்ளம், மிகப்பெரிய பாதிப்பு. தூத்துக்குடி பகுதியெல்லாம் தரைமட்டமாகி மிகப்பெரிய சேதாரத்துக்கு ஆளாக்கப்பட்டிருக்கு. அந்த மக்களுக்கு உதவி பெற தமிழக அரசின் சார்பாக, தமிழ்நாட்டு அரசின் சார்பில் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் கோரிக்கை வைத்தும் பல முறை நேரிலே பிரதமரை சந்தித்தும் பாராளுமன்றத்தில் திமுக உறுப்பினர் கேள்வி எழுப்பி கேட்டதற்கு பின்னாலும் இதுவரையிலே சல்லி காசு கூட கொடுக்கவில்லை என்பது பட்டவர்த்தமாக தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் தெரிந்து மோடியினுடைய கட்சிக்காரர்களை கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். அதை திசை திருப்புவதற்காகத்தான் இப்படிப்பட்ட முயற்சியிலே மோடி இறங்கியிருக்கிறார். நான் ஒரே கேள்வி மோடி கேட்கிறேன். இந்த 10 ஆண்டு காலம் ஆட்சியிலே நீங்கள் இருந்தபோது, இன்னும் சொல்ல போனால் பிஜேபி 1974 பிறகு 16 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்திருக்கு. வாஜ்பாய் ஒரு 6 வருஷம், இப்பொழுது மோடி ஒரு 10 வருஷம். ஆக இந்த 16 வருஷத்தில் கச்சத்தீவை பற்றி இவர்களுக்கு கவலை வராது. ஏன் தமிழ்நாட்டு மக்கள் கேட்க மாட்டார்களா? அதோடு மட்டுமல்ல, எங்கள் இனத்தை, தமிழ் இனத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காகவே இலங்கை அரசு தன்னுடைய இராணுவத்திற்காக செலவு செய்து அந்த பணத்தை எல்லாம் திவாலாக்கி, அரசாங்கமே திவாலாகிவிட்டது. தமிழர்களை அழிப்பதற்கும் ஒழிப்பதற்கும் செலவிட்டே அந்த அரசாங்கத்தினுடைய பணம் பூரா காலியாகிவிட்டது. இலங்கை திவால் ஆகிவிட்டது. அப்படி திவால் ஆன இலங்கை அரசுக்கு மோடி அரசு எத்தனை ஆயிரம் கோடி ரூபாய் நிதி செய்திருக்கிறது என்று தமிழ்நாட்டு மக்கள் கேட்க மாட்டார்களா? ஏறத்தாழ் 34,000 கோடி ரூபாய்க்கு மேல் மோடி இலங்கைக்கு கொடுத்த போது கச்சத்தீவு கொடுங்கள் என்று கேட்டிருக்க கூடாதா? அதே போல இலங்கை அரசில் ஏற்பட்ட ஒரு டெண்டர் விவகாரத்தில் மிகப்பெரிய வேர்ல்டு குளோபல் டெண்டர் ஒன்று வருகிறது மின்சார வாரியத்தில். அந்த மின்சார வாரியத்தில் வருகிற குளோபல் டெண்டரில் அதானிக்கு வாங்கி கொடுக்க வேண்டும் என்று பிஜேபி மோடியும் அவருடைய ஆட்களும் முயற்சித்தார்களா இல்லையா? அப்பொழுது இலங்கை அரசாங்கத்தை கேட்டு கச்சத்தீவு கொடு என்று கேட்டிருக்கலாம் அல்லவா? அதானிக்கு பேசுகிற மோடி தமிழர்களுக்காக கச்சத்தீவு கேட்டிருக்கலாம் அல்லவா? அதே போல கிரிக்கெட் வாரியத்திலே அமித்ஷாவுடைய மகனை முக்கியத்துவம் போடுவதற்கு அந்த இலங்கை கிரிக்கெட் டீமிடத்திலே கட்டாயப்படுத்தி பேச்சுவார்த்தை நடத்திய போது கச்சத்தீவை பற்றி பேசி வாங்கி கொடுத்திருக்கலாம் அல்லவா? ஆக இப்பொழுது திசை திருப்புவதற்காக கேட்ட பணத்தை தமிழ்நாட்டு கொடுக்கவில்லை. மெட்ரோ ரயிலுக்கு ஒதுக்கிய பணத்தை தரவில்லை. தமிழ்நாட்டுக்கு இருந்து வாங்கப்படுகிற ஜிஎஸ்டி மூலமாக வாங்குகிற பணத்தில் ₹1 29 காசு தான் திரும்பி வருகிறது. இதெல்லாம் மக்கள் பேச ஆரம்பித்து விட்ட காரணத்தால் திசை திருப்புவதற்காக
இந்த இன்றைக்கு இதே செய்திகளை பாராளுமன்றத்தில் அவர் சொல்லியிருக்கலாமே. அப்பொழுது அதனுடைய திமுக உறுப்பினர் பதில் சொல்லியிருப்பார்கள் அல்லவா? தேர்தலுக்கு முன்பாக வந்து இதை சொல்வதற்கு காரணம் திசை திருப்பதற்காக. அவருக்கு தோல்வி பயம் ஏற்பட்டு விட்ட காரணத்தினால்தான் எல்கே அத்வானிக்கு கூட பாரத் ரத்னா பட்டம் ஏற்கனவே கொடுக்கப்பட்டு விட்டது. அதை அப்படியே வைத்திருந்து தேர்தல் நேரத்தில் தேர்தல் விதிமுறைகளை மீறக்கூடிய வகையில் குடியரசுத் தலைவரை அழைத்து கொண்டு போய் இவர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். பாவம் அந்த அம்மையார் குடியரசுத் தலைவர் நின்று கொண்டு அந்த பாரத் ரத்னா பட்டம் கொடுக்கிறது எல்லோரும் பார்த்து ஒரு குடியரசுத் தலைவருக்கு இந்த நிலை என்கிற பேசக்கூடிய அளவுக்கு நிலைமை வந்து விட்டது. ஆக ஒவ்வொரு பிரச்சனையும் அவருக்கு பயம் வந்து விட்ட காரணத்தினால், குஜராத்திலே ஆம் ஆத்மியும் காங்கிரஸுக்கும் இடையிலே ஒப்பந்தம் ஏற்பட்ட காரணத்தினால் குஜராத்திலே பிஜேபி வெற்றி பெற முடியாது என்பதற்காக அந்த மக்களை ஏமாற்றுவதற்கு அத்வானிக்கு போய் வீட்டிலே பாரத் ரத்னா பட்டத்தை கொடுப்பதை போல தேர்தல் நேரத்தில் செய்கிறார். அதே போல தேர்தல் நேரத்தில் இதை பெரிதுபடுத்தலாம் என்று நினைக்கிறார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தமட்டிலும் தெளிவான மக்கள் வாழுகிற பகுதி, புரிந்து கொண்டு செயல்படுகிற மக்கள். ஆகவே அவருடைய இப்படிப்பட்ட பொய் பிரச்சாரங்கள் தமிழ்நாட்டிலே நிச்சயமாக எடுபடாது என்பதை மோடிக்கும் அவருடைய கட்சியினருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன். பாரதி சார், இப்போ மற்றொரு மிக முக்கியமான ஒரு கேள்வி என்னவென்றால், இப்பொழுது அவர்கள் பெறப்பட்டுள்ள இந்த தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் மூலமாக அஜய் ஜெயின் என்ற ஒரு வெளியுறவுத்துறை அதிகாரி தற்போது அந்த ஆர்டிஐ தகவலை கொடுத்ததாக கூறப்படுகிறது. ஆனால் அது போன்ற ஒரு அதிகாரியே மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தில் இல்லை என்ற ஒரு தகவலும் தற்போது வெளியாகி இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இந்த தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் மூலமாக தற்போது இந்த கச்சத்தீவு தொடர்பான அந்த பெற்ற தகவல்கள், தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்ட அந்த தகவல்களானது தற்பொழுது உண்மைத்தன்மை வாய்ந்ததா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. இப்போது அந்த தகவல்களை கொடுத்தது யார், அந்த தகவல்களில் உண்மையிலேயே உண்மைத்தன்மை இருக்கிறதா என்பது போன்ற பல்வேறு சந்தேகங்கள் ஊடகங்களில் இப்போது வெளிவர தொடங்கி இருக்கின்றன. ஆனால் அது தொடர்பாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மற்றும் பிரதமரே இந்த ட்விட்டர் தளத்தில் இது போன்ற கச்சத்தீவு பிரச்சனையில் திமுகவின் பங்களிப்பு என்பது அவர்களுக்கு தெரிந்தே இந்த செயலில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள். நீங்கள் 1974, 76களில் இந்த கண்டன கூட்டங்களிலும் பாரதி சார் நீங்கள் அது பங்கேற்றதாக கூறுகிறீர்கள். அந்த 74, 76 இந்த 2 ஆண்டுகளுக்கு முறையே அந்த 2 ஒப்பந்தங்களில் தமிழர்களின் இந்த மீன்பிடி உரிமை என்பது மறுக்கப்பட்டதா, அல்லது தமிழர்களுக்கான அந்த ஒப்பந்தத்தில் தமிழக மீனவர்களுக்கான அந்த உரிமைகள் மறுக்கப்பட்டது 76 ஒப்பந்தத்தில், 74 ஒப்பந்தத்தில் சார்? 4 கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒப்பந்தமே 76 தான் ஏற்பட்டது. நாங்கள் இருக்கிற போது ஒப்பந்தமே ஆகலையே. ஆக தவறான தகவலை தருவதில் அவருக்கு ஒருவருக்கு விருது தர வேண்டும் என்றால் அது அண்ணாமலை கொடுக்கலாம். அவர் கொடுத்த தகவல் எது உண்மை? இதுவரையில் தவறான தகவல் தருவது தான் அவருடைய வேலையே. இப்படி பல உதாரணங்கள் அவர் சொன்னதை சொல்லிக்கொண்டே போகலாம். அண்ணாமலை எதை சொல்கிறாரோ அது உண்மைக்கு மாறாகத்தான் இருக்கும். ஆகவே அண்ணாமலையை காப்பாற்றுவதற்காக நாடாளுகிற மோடியை கீழ்த்தரமாக இறங்கக்கூடாது. இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பது உலக நாடுகளே இப்போ காரித்து போக ஆரம்பிச்சு. அமெரிக்காவில் இருக்கிறவர்கள் கெஜ்ரிவாலுடைய விவகாரத்தில் இந்த இந்திய அரசை கண்டிக்க ஆரம்பித்து விட்டார். ஐநா சபையை கண்டிக்கிறது. ஆக உலகம் பூராவும் பாஜகவினுடைய நடவடிக்கை, குறிப்பாக மோடியினுடைய நடவடிக்கையை கண்டனத்துக்குரியதாக இருக்கிற இந்த நேரத்தில் எதையெல்லாம் சொல்லி திசை திருப்ப முடியுமோ அதெல்லாம் செய்கிறார்கள். அண்ணாமலை பொய் தகவல் தருவதில் அவருக்கு ஒரு விருது என்று தனியாக இருந்தால் அந்த விருதுக்குரிய ஒரே ஆள் அண்ணாமலை தான். சார் பாரதி சார், இந்த கச்சத்தீவு பிரச்சனைங்கிறது உண்மையிலே இந்த தேர்தலில் வந்து தமிழக அரசியல் களத்திலேயோ அல்லது இந்த பிரச்சார களத்திலேயோ ஒரு பெரிய பாதிப்பை நீங்கள் ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்களா சார்? நிச்சயமா இது உளுத்து போன அழுத்து போன ஒரு வாதம் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். 77 தேர்தல், 80 தேர்தல், 84 தேர்தல், இப்படி பல தேர்தல்கள் அதுக்கு பிறகு வந்ததில் ஒவ்வொரு தேர்தலிலும் இந்த பிரச்சனை அப்போ சொல்லுவார்கள். அது மக்கள் மத்தியில் நாங்கள் விளக்கம் சொல்லி அதற்கு பிறகுதான் பல வெற்றிகளை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அதற்கு பிறகு ஏறத்தாழ 4-5 முறை வெற்றி பெற்று ஆட்சியில் அமர்ந்திருக்கிறோம். ஆகவே இதெல்லாம் எடுபடாது, வீண் கனவு. ஆக ஆக்கப்பூர்வமாக எங்கள் மீது குறை சொல்ல மோடியால் முடியவில்லை. தமிழ்நாட்டுக்கு 10 ஆண்டு காலத்தில் இதையெல்லாம் நான் செய்தேன் என்று மார்தட்டி ஓட்டு கேட்கிற யோகிதை
பாஜகவுக்கு இல்லை. ஆகவே வெட்டு பேச்சு, வீண் பேச்சு, உளுந்து போன அழுத்து போன சில வாதங்களை வைத்து பேச இப்பொழுது மோடி வந்திருக்கிறார். பாரதி சார், இப்போது கச்சத்தீவு பிரச்சனைக்கு தீர்வு காணணும்னா அது கடந்த 10 ஆண்டுல மத்திய அரசு அந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டிருக்கலாம், அல்லது வெளியுறவுத்துறை அமைச்சர் இப்போ சொல்வது போல 6000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் வந்து இலங்கை ராணுவத்தால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரே அவர் கூறுகிறார். ஆனால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு தான் என்ன? அது மத்திய அரசு தான் அந்த தீர்வை எடுக்க முடியும். ஆனால் மாநில அரசை இப்போது அந்த பிரச்சனையில் அவர்கள் மிகப்பெரிய தவறளித்து விட்டார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை வந்து இப்பொழுது சுமத்துவதனோட பின்னணி வந்து என்ன சார்? தேர்தல் மட்டும்தானா அல்லது வேறு ஏதாவது அதில் பின்னணி இருக்கிறதா? அதாவது மொத்த அதிகாரத்தையும் கையில் வைத்துக்கொண்டு வெளியுறவுத்துறை ஒரு கையில் தான் இருக்கிறது. மாநிலங்களுக்கு இருக்கிற எல்லா அதிகாரத்தையும் பறித்து கொண்டவர்கள், எல்லா அதிகாரமும் அங்கே குவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்கள் செய்ய வேண்டிய வேலையை மாநில அரசின் மீது குறை சொல்கிறார்கள். நிச்சயமாக ஆட்சி மாற்றம் ஏற்படுகிற போது மிகப்பெரிய தீர்வு இதற்கு வரும். வருவதற்குரிய எல்லா நடவடிக்கையும் மு.க. ஸ்டாலின் அவர்களால் எடுக்கப்படும் என்பதை தேர்தல் அறிக்கையில் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். நிச்சயமாக இது வெற்றி பெறும். பாரதியார் மற்றொரு மிக முக்கியமான ஒரு விமர்சனம் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வங்கதேசத்தோட அந்த நில பரிவர்த்தனையின் போது அந்த பெருபாரி யூனியன் கேஸ் என்ற வழக்கில் வந்து உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி ஒரு நாடு அல்லது அந்த நாட்டின் பிராந்தியத்தில் உள்ள ஒரு பகுதியை மற்றொரு நாட்டிற்கு ஒப்படைக்க வேண்டும் என்றால் அந்த நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் அது வந்து அதற்கான ஒப்புதல் பெறப்பட்டிருக்க வேண்டும். அதன் பின்னர் 2 நாட்டு அமைச்சர்களும் அந்த ஒப்பந்தத்தில் அவர்கள் பரிமாற்றம் செய்து கொண்டிருக்க வேண்டும் என்பதால் இந்த கச்சத்தீவு ஒப்பந்தம் என்பதே செல்லாத உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி என்ற ஒரு கருத்தும் இருக்கிறது. அது நீங்க என்னதான் நினைக்கிறீங்க? அது அந்த ஒப்பந்தமே கூடாது என்று சொன்னவர்கள் செல்லுகிறதா செல்லாது என்ற பிரச்சனைக்கு நான் போகவில்லை. செல்லாது என்று சொல்லியிருந்தால் நாங்கள் முதல்ல ஒத்துக்கல. ஆகவே இதை நீதிமன்றமும் எங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு சொல்லியிருக்கிறது. வருங்காலத்தில் முடிவெடுப்பதற்கு இது வசதியாக அமையும். கச்சத்தீவு பிரச்சனையை அவர்கள் அரசியலாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இப்போது தமிழகத்தில் மட்டும் இந்த பிரச்சனையை வந்து அவர்கள் முன்னெடுக்கிறார்கள். ஆனால் தேசிய அளவில் இப்போ மற்ற மாநிலங்களை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சிக்கான அந்த வெற்றி வாய்ப்பு என்பது வந்து இந்தியா கூட்டணியில் அந்த ஒப்பந்தங்கள் பல்வேறு கட்சிகளுக்கு இடையேயான அந்த கூட்டணி உடன்பாடு ஒப்பந்தங்கள் சுமூகமாக ஏற்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் இப்பொழுது ஒடிசாவில் அங்கு பிஜு ஜனதாதளத்துடன் கூட்டணி முறிந்திருக்கிறது. இதே போல மகாராஷ்டிரா மாநிலத்தில் இன்னும் கூட்டணி உடன்பாடு ஏற்படவில்லை. பஞ்சாபில் அகாலிதளத்துடன் கூட்டணி முறிவடைந்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் அந்த ஹிந்தி ஹாட்லேண்ட்ஸ் என்று இருக்கக்கூடிய இடத்தில் பாரதிய ஜனதா கட்சி கடந்த 2019 தேர்தலில் பெற்ற இடங்களை இப்பொழுது மீண்டும் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குதா சார்? 400 பெறுவோம் என்ற ஒரு முழக்கத்தை முன்வைத்திருக்கிறார்களே, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நிச்சயமாக சொல்கிறேன். ராகுல் காந்தி குறிப்பிட்டதை போல எங்களுக்கு கிடைத்திருக்கிற தகவல் படி நானும் பல டெல்லியில் இருக்கிற பத்திரிகையாளர்கள் என்னோடு தொடர்பு இருக்கிறார்கள். அவரோடு பேசுகிற போது சொல்கிறார்கள் 120 160 சீட்டுக்கு மேலே பாஜக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை. அவருடைய கோட்டையாக இருந்த உத்தரப்பிரதேஷ் அங்கே உடைக்கப்பட்டு விட்டது, பீகாரில் உடைக்கப்பட்டு விட்டது, குஜராத்தில் உடைக்கப்பட்டு விட்டது, மகாராஷ்டிராவில் உடைக்கப்பட்டு விட்டது. ஆகவே அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு வரப்போகிறது. அதனால் குறுக்கு வழியில் எதிரே செய்வார்களா என்ற அச்சம் இருக்கிறது. இவிஎம்மில் எதிரே செய்வார்களோ என்ற ஐயப்பாடும் மக்கள் மத்தியிலே பரவலாக இப்போ வந்துவிட்டது. அதை செய்யாத அளவுக்கு சட்ட ரீதியாக இந்தியா கூட்டணி, குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாங்கள் நடவடிக்கை மேற்கொள்ள இருக்கின்றோம். பாரதி சார், இப்போ 2 முதலமைச்சர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஒன்று ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன், இன்னொன்று நம்ம டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால். இருவரும் வந்து கைது செய்யப்பட்டிருக்கு. இன்று அரவிந்த் கெஜ்ரிவால் இன்றைக்கு திகார் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் இந்த அமலாக்கத்துறையின் அதிகாரம் என்பது ஒரு வானளாவிய அதிகாரமாக மற்ற விசாரணை அமைப்புகளை விட இந்த அமலாக்கத்துறையின் அதிகாரம் முதலமைச்சர்களை தொடர்ச்சியாக கைது செய்வதற்கு அது பயன்படுத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு அரவிந்த் கெஜ்ரிவால் அதில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். 6 நாள் அமலாக்கத்துறை காவல் அளிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அந்த எதிர்க்கட்சிகளின் அமைச்சர்கள், முதலமைச்சர்களை மட்டுமே இந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்து கைது செய்யப்பட்டு கொண்டிருப்பதால் இந்த தேர்தலில் அதற்கான விளைவுகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? நிச்சயமாக இருக்கும். காரணம் என்னவென்றால் அவர்களுக்கு மட்டுமல்ல, அவர்களுக்கு உதவியாக இருந்த அதிகாரிகளுக்கும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு அவர்களும் பதில் சொல்லுகிற காலம் வரும். காரணம், கண்மூடித்தனமாக செயல்படுகிற அதிகாரிகளுக்கு கடந்த காலத்திலே
என்ன நிலைமை ஏற்பட்டது என்பதை போல இந்த தேர்தலுக்கு பிறகும் யார் யார் காரணம் என்னன்னா பிஜேபியினுடைய ஆர்எஸ்எஸ்ஐ சார்ந்தவர்களே இப்படிப்பட்ட மிக முக்கியமான பொறுப்பிலே பிஜேபி அமர்த்தியிருக்கிறது. அவர்களை பயன்படுத்தி இது போன்ற காரியங்களை செய்கிறார்கள். அதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி தேர்தலுக்கு பிறகு வரும். செய்கிறவர்கள் தண்டனைக்கு நிச்சயமாக ஆளாவார்கள். பாரதி சார், கடைசியாக ஒரே ஒரு கேள்வி. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இப்பொழுது அந்த பிரச்சார வியூகத்தை நடவடிக்கைகளை மிகவும் தீவிரமாக தொடங்கியுள்ள சூழ்நிலையில் இந்திய கூட்டணியின் சார்பாக தலைவர்கள் இன்னும் தேசம் தழுவிய அளவில் அந்த பிரச்சாரங்கள் தமிழகத்தில் இருக்கிறது, மற்ற மாநிலங்களில் தென்னிந்திய மாநிலங்களில் இருக்கிறது, வட இந்திய மாநிலங்களில் இன்னும் இந்த இந்தியா கூட்டணியின் பிரச்சாரம் இன்னும் சூடுபிடிக்கவில்லை என்ற ஒரு விமர்சனம் இருக்குது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நேற்று கூட இந்தியா கூட்டணியுடைய கூட்டம் டெல்லியில் கெஜ்ரிவால் கைதை கண்டித்து நடைபெற்று மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றிருக்கிறது. தொடர்ந்து தேர்தல் இருக்க நாட்கள் இருக்கிற காரணத்தினால் திட்டமிட்டு செயல்படுவார்கள். என்ன தலைவர்கள் இங்கே அதிகம் இருக்கிற காரணத்தினால் எல்லோருக்கும் தகுந்தாற் போல கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு ஒரு கமிட்டி போட்டிருக்கார்கள். அந்த கமிட்டியின் சார்பாக பிரச்சாரம் வலுப்படுத்தப்படும். சிறப்பான பிரச்சாரம் இந்தியா பூரா நடைபெறும். நன்றி சார். பல்வேறு கேள்விகளுக்கு எங்களுக்கு நெருக்கடியான நேரத்தில் தேர்தல் நேரத்தில் விடையளித்தமைக்கு மிக்க நன்றி. மற்றொரு அரசியல் ஆளுமையுடன் அரசியல் சதுரங்கம் நிலத்தில் சந்திப்போம். நன்றி.